மெஷர்மெண்ட் அளவீடு அப்படின்னா என்னங்க? என்னது அப்படின்னா? அது தூரம்னு நீங்களே சொல்லிட்டீங்க. நான் அளவீடுன்னா என்னன்னு கேட்குறேன். பொருளை, ஆற்றலை எல்லாத்தையுமே அளக்கணும். அதான் பழமொழி இருக்குல்ல, ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும் அப்படின்னு. அளக்கணும். நேரம் அதுவும் அளவே தான். நேரம் காலம்னு சொல்லாமா, டைமு இங்கிலீஷில். அப்புறம் ஒரு பொருளை நிறை, சரியா? அதே மாதிரி இந்த தரை எவ்வளோ இடத்த பிடிச்சிருக்கு, பரப்பு. அப்புறம் நீங்கள் சொன்னது 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் எவ்வளோ கேப்பு, அதுக்கு பேர் என்ன? நீளம். இப்போ துணியெலாம் வாங்குறீங்களா? எதில் வாங்குகிறோம்? நீளத்தில் தான் வாங்குகிறோம். எவ்வளோ நீளம், எவ்வளோ நீளம் கொடுப்பா, இப்படிதான் கொடுக்குறோம். பூ இவ்வளோ நீளம் கொடுப்பா சொல்கிறோமா? அதெல்லாம் பார்க்க போகிறோம். இதெல்லாம் நம்மளை சுற்றிலும் நடக்கிற விஷயம், பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதை சரியாக தப்பாக எல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போது ஐயோ, அதேமாதிரி மின்சாரம் கட்டணம், மின்சார கட்டணம் கட்டுறீங்களா? எப்படி? நீங்கள் எவ்வளோ எலக்ட்ரானை பயன்படுத்தியிருக்கீங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே எவ்வளோ எலக்ட்ரான் வந்துட்டு போயிருக்கு. நீ புதுசாக சொல்கிற. ஆமாம், உங்கள் வீட்டுக்குள்ளே எவ்வளோ எலக்ட்ரான் உள்ளே பூந்துச்சு, அதை அளப்பாங்க. அதை பொறுத்து நீ நிறையா எலக்ட்ரான் உன் வீட்டுக்குள்ளே பூந்துருந்தால் நிறையா பயன்படுத்தியிருக்க. அப்போ நிறையா என்ன பண்ணணும், நீ கட்டணம் கொடுக்கணும். அதுக்கு தான் மின்சார கட்டணம். வரி கிடையாது, அது சேவை கட்டணம். சேவை கட்டணம்னா அர்த்தம், அந்த எலக்ட்ரான் வந்துட்டு போகுது. எலக்ட்ரான்லாம் நீ காசு கொடுத்து வாங்கலை, எலக்ட்ரான் வந்துட்டு போகுது. அதனால உன் மின்சாதனம்லாம் இயங்குது. ஸோ அதுக்கு ஒரு கட்டணமாக கொடுக்குற. அடுத்தவனோட உழைப்பை பயன்படுத்தினா அதுதானது சேவை, சர்வீஸ் சார்ஜ். சேவைன்னா சர்வீஸு, அதுக்கு நீ கட்டணம் கொடுக்குற சார்ஜ். ஓகேவா? சரி, அதான் அளவீடு. அதுமாதிரி தண்ணி, பால் எல்லாம் வாங்குறீங்களா? அதெல்லாம் லைஃபுக்கு யூஸ் ஆகிறது தான் எல்லாமே. எக்ஸாமுக்கு படிக்காத தயவு செஞ்சு. சார் இந்த கொஸ்டின் வருமா, அந்த கொஸ்டின் வருமா, எல்லாத்தையும் புரிஞ்சு வச்சுக்க. அவன் கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணி. தண்ணி கர்நாடகாக்காரன் நமக்கு எதில் கொடுக்குறான்? கன அளவு, டிஎம்சி. டிஎம்சியில் கொடுக்குறானா, இத்தனை டிஎம்சி திறக்கணும், திறந்து விடு சொல்கிறோமா? எல்லாமே அளவு தான். லேண்டு வாங்குகிற, அளந்து தானே வாங்குகிற. இத்தனை ஸ்கொயர் ஃபீட்டு, இத்தனை ஸ்கொயர் மீட்டர் வாங்குறீங்களா? ரைட். இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் தான் என்ன பண்ண முடியும், கவர்மெண்ட்டில் போயிட்டு ஆஃபீஸில் மக்களுக்காக ஒர்க் பண்ண முடியும். புரிஞ்சுதா? மக்களுக்காக போய் ஒர்க் பண்ண போகிறேன் அங்கே. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். தெரியாமல் போய் உட்காந்து பெஞ்சு தேய்ச்சா அவ்வளோதாங்க, விளங்கும் கவர்மெண்ட்டு ஒன்றும் விளங்காது. அதுக்கு தான் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கான்னு செக் பண்ணுறான். கரெக்டாக பார்க்கலாம். மெஷர்மெண்ட், அளவீடு. இதில் எஸ்ஐ யூனிட்டுன்னு சொல்லுவாங்க. எஸ்ஐ அலகுகள், எஸ்ஐ அலகு. இதில் யூபிஎஸ்சிக்கு அந்த புக்கில் ஒன்றும் அவ்வளோவா இருக்காது. சயின்ஸில் அவ்வளோவா இருக்கவே இருக்காது. எதில்? நம்ம என்சிஆர்டி புக்கில், அதாவது சிபிஎஸ்சி புக்கில். சிபிஎஸ்சி என்சிஆர்டி புக்கில் என்ன சார் என்சிஆர்டி தான் கஷ்டம், சிபிஎஸ்சி தான் கஷ்டம்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதில் ஒன்றும் இருக்காதுன்றீங்க. வேணா போய் எடுத்து படித்து பாருங்கள். பார்த்தீங்களாம்மா சயின்ஸு எப்படி இருக்குது? ஒன்றுமே இருக்காது அதில். கண்டென்ட்டே அவ்வளோவா இருக்காது. பேசிக்ஸ் கான்செப்ட் மட்டும் இருக்கும். நம்மளில் ஏகப்பட்டது இருக்குது. நம்ம ஸ்டேட் போர்டு புக்கு படித்தா போதும், எல்லா விஷயமும் தெரியும் உங்களுக்கு. சரியா? சரி, இப்போது ஒரு சில அலகுகள்லாம் சொல்கிறேன். அதெல்லாம் என்னென்ன எங்கே பயன்படுத்துகிறோன்னு மட்டும் சொல்லுங்கள். எஸ்ஐ அலகுகள், சிஸ்டம் ஆஃப் இன்டர்நேஷ்னல் அப்படிம்பாங்க. அதாவது உலகமயமாக்கல். எல்பிஜி பாலிசி தெரியுமா? எக்கனாமிக்ஸில் வரும். உலகத்தில் உள்ள எல்லா பொருளும் எல்லா நாட்டுக்கும் போகும். அமெரிக்காவில் தயாரிக்கிற பொருள் நமக்கு கிடைக்கும், நம்ம ஊரில் தயாரிக்கிற பொருள் அமெரிக்காவில் கிடைக்கும். அப்போ உலகம் ஃபுல்லாக எப்படி இருக்கணும்? ஒரே மாதிரி அளவீடு இருக்கணும். அளவீடு அளந்து கொடுக்குறதுக்கு அதுக்காக கொண்டு வந்தது தானே அது எஸ்ஐ யூனிட். 19 என்ன வருஷம்? அது எல்பிஜி பாலிசிமா. நான் எஸ்ஐ அலகு கொண்டு வந்தது எந்த வருஷம்னு கேட்டேன்.
எஸ்ஐ அலகு கொண்டு வராங்க. உலக நாட்டெலாம் சேர்ந்து உலகம் ஃபுல்லாக ஒரே மாதிரி இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வந்தது தான் எஸ்ஐ யூனிட், சிஸ்டம் ஆஃப் இன்டர்நேஷ்னல். சரியா? சரி, அது மாதிரி இந்த அளவீடு அலகை பயன்படுத்துகிறோம்ல, அந்த அலகு இங்கே பாருங்க, 1 அலகு யூனிட்டு. யூனிட்னா கிராம், அது யூனிட்டு. அந்த கிராம் அளக்க பயன்படக்கூடிய கருவிக்கு பேர் அதுக்கு பேர் என்ன? மெஷின். அதுக்கு பேர் அளவீட்டு கருவி, அளவிடுறதுக்கான கருவி. சரியா? லிட்டர் எதுக்கான அலகு? திரவங்களுக்கான. 1961 தான் கொண்டு வராங்க எஸ்ஐகளுக்கு. 59 60. சரி, அதை விட்டுருங்க. இதே டிஎன்பிசியில் கேட்பாங்க, ஆன்சர் புரிஞ்சுங்க. அலகு கருவி இருக்கும், அளக்கிறதுக்கு ஒரு கருவி இருக்கும். நிறைய அளக்கிறதுக்கான அலகு வந்துட்டு கிலோகிராம், கருவி வந்துட்டு தராசு. அதில் நிறையா தராசு இருக்குது நிறைய அளக்கிறதுக்கு. அது மாதிரி எடை, நிறைய எடை ஒன்றா இல்லை. அட்டன் பண்ணவங்களாம் பேசாதீங்க, பண்ணாதவங்க பேசுங்க. நிறைய எடை ஒன்றா வேறு பார்க்க போகிறோம் எல்லாத்தையும். அது மாதிரி எதெல்லாம் அளக்குறோம் சார்? எதெல்லாம் அளக்குறோம்? நீளத்தை அளப்போம், லென்த்து. காலத்தை அளப்போம், டைமு. அப்புறம் நிறைய அளப்போம், நிறை. டெய்லியும் அளக்குறோம்மா நிறைய. என்னது? அரிசி பருப்புலாம் வாங்கிட்டு வரீங்கள, இதில் வாங்கிட்டு வருவோம் நிறையில். 1 கிலோ கொடுப்பாமா, அது நிறை. எடை கிடையாது, எடை சரியாக போடுப்பாமா, எடை கிடையாது, அது நிறை. இங்கிலீஷில் மாசம். அப்புறம் மின்சாரம் இருக்கு இல்லையா? மின்சாரம், அதை அளக்குறோம், ஆம்பியர். மின்சாரம். மின்னோட்டத்துக்கான அலகு மின்னோட்டம். சரி, அடுத்தது லேபில் பயன்படுத்துவாங்க, இங்கிலீஷில் கரண்ட், எலக்ட்ரிக் கரண்ட், ஆம்பியர். அப்புறம் வோல்டேஜ். அப்புறம் ஸ்பீடு, வேகம். அளக்குறீங்களா ஸ்பீடு? அப்புறம் திசை வேகம், வெலாசிட்டி. அப்புறம் மின்சாரத்திலே இன்னும் 2-3 வரும். மின்னோட்டமா, அப்புறம் மின்னூட்டம், எலக்ட்ரிக் சார்ஜ். அடுத்து வோல்டேஜ் எழுதிட்டேன்னா, வோல்டேஜ்னால் மின்னழுத்த வேறுபாடு. அப்புறம் அதாவது வோல்டேஜுக்கு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். இதெல்லாம் நம்ம லைஃப்பில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் டெய்லியும். சரியா? வாட்ஸு பார்த்துருக்கீங்களா? வாட்ஸ் இதெல்லாம் மின்னோட்டத்தோடு தொடர்புடையது, வாட்ஸு. அப்புறம் ஒரு யூனிட் கரண்டு. இவ்வளோ விஷயத்தை நம்ம அளக்குறோம் டெய்லியும். திசை வேகம், அப்புறம் கன அளவு. லிட்டர்லாம் இருக்குல்ல, கன அளவு, வால்யூம். அப்புறம் லேபில் பயன்படுத்துவாங்க, கூலும் அப்படின்னு ஒரு கான்செப்ட். ஆமாவா? மின்னூட்டத்துக்கு. அவகேட்ரா நம்பர் என்னம்மா? அது என்ன? பொருள் அளக்கிறதுக்கு பயன்படுத்துறது. அது மோல் இருக்கா?
மோல். மின்னூட்டத்துக்கு கூலுமா? மின்னூட்டத்துக்கு இங்கே இருக்குது. இந்த மாதிரி மோல் கான்செப்ட் இதுவும் நிறை மாதிரி தான். நிறைய தான் நம்ம நடைமுறையில் வாழ்க்கையில் பயன்படுத்துகிற நிறை வந்துட்டு நிறை. லேபில் பயன்படுத்தும் பொழுது பொருள் அளக்கிறதுக்கு அதை வந்துட்டு என்னென்னு சொல்லுவாங்கன்னா பொருளோட அளவுன்னு சொல்லுவாங்க. பொருளோட அளவு அதுவும் மோலு. அப்புறம் வேறு லைட்டு வருதுல்ல, அந்த இதுலேருந்து எவ்வளோ லைட்டு வருது, சூரிய ஒளி எவ்வளோ வருது எல்லாம் பார்ப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம லைஃப்பில் பயன்படுத்துகிறோம். அதோட அழகெல்லாம் என்னென்ன, அதோட கான்செப்ட்லாம் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? இன்றைக்கி போதும், நாளைக்கு பார்க்கலாம். எனக்கு கொஞ்சம் வேறு ஒரு வேலை இருக்குது, இதெல்லாம் பார்க்க போகிறோம் நாளைக்கு. எந்தெந்த லெசனில் இருக்குதுன்னு சொல்லிட்டுமா? நோட் பண்ணிக்கங்க. மெஷர்மெண்ட் 6th டேர்ம் 1 இருக்குது யூனிட் 1, 7th டேர்ம் 1 யூனிட் 1, 8th யூனிட் 1, 9th யூனிட் 1, 4 ஸ்டாண்டர்ட்லேயுமே இருக்குது. சரியா? ரைட். மெஷர்மெண்ட் இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். அதுக்குள்ள என்ன மைன்யூட்டான விஷயம்லாம் இருக்கும். சரியா? சரி.